Hello everyone. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ஸ்டோரியோட பேர் வந்து கிசான் கா குவாं. கிசான் கா குவாं. ஸோ சில பேர் வந்துட்டு ஹிந்தி கிராமரும் கேட்டிருந்தீங்க. அதாவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தப்போ கிராமர் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. நான் வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோவில் நான் கிராமரும் அப்படியே போட்டுட்டு வரேன். ஓகே, சங்யா விசேஷன் எல்லாமே கவர் பண்ணுறேன். ஸோ கிசான் அப்படின்னா வந்து விவசாயி அல்லது உழவர் அப்படின்னு அர்த்தம். குவாं அப்படின்னா வந்து கிணறு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்டோரியோட டைட்டில தமிழ்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து விவசாயியின் கிணறு அல்லது உழவரின் கிணறு அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டோரி வந்து பார்த்தோம் அப்படின்னா அக்பர் அண்ட் பீர்பல் ஸ்டோரிஸ் இருக்கு இல்லைங்களா, அதுல இருந்து தான் ஒரு ஸ்டோரி எடுத்து கொடுத்துருக்கேன். एक गरीब किसान ने अपने समृद्ध पड़ोसी से एक कुआं खरीदा. एक गरीब किसान ने, ஸோ இது பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லைங்களா ரூல்ஸ். அதாவது பாஸ்ட் டென்ஸ் இருந்ததுனால இந்த நே ஃபார்ம் யூஸ் பண்ணி நம்ம சேர்த்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இங்க யூஸ் பண்ணியிருக்கோம். கரீப் அப்படின்னா வந்து ஏழை அப்படின்னு அர்த்தம் அல்லது வசதியற்ற அப்படின்னு அர்த்தம். நீ அப்பனே சம்ருத் படோசி சே, ஸோ அப்பனே அப்படின்னா தன்னுடைய அப்படின்னு அர்த்தம். சம்ருத் அப்படின்னா வசதியான, வசதி மிக்க, பணக்கார அப்படின்னு எடுத்துக்கலாம். படோசி அப்படின்னா வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, சே அப்படின்னா இடம் இருந்து. நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் சேக்கு வந்து நிறைய மீனிங்ஸ் இருக்கு. இது வந்து இருந்து அப்படின்னு வரும். அதாவது பக்கத்து வீட்டுக்காரிடம் பக்கத்து வீட்டுக்காரரிடமிருந்து அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஏ குவா கரீதா, ஒரு கிணறை வாங்கினார். ஓகே, கரீதா அப்படின்னா வந்துட்டு கரீதுனா வாங்குவது, பணம் கொடுத்து வாங்குவது. கரீதான்றது பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. ஓகே, कुआं बेचने के बाद भी समृद्ध व्यक्ति उसका जल प्रयोग करता रहा. कुआं बेचने के बाद भी, के बाद அப்படின்னா பிறகு அப்படின்னு படிச்சிருக்கோம் ஆல்ரெடி. के बाद भी அப்படின்னா வந்து பிறகும் அப்படின்னு வரும். ஓகே, कुआं बेचने के बाद, बेचना அப்படின்னா வந்து விற்பது அப்படின்னு அர்த்தம். ஸோ கிணற்றை விற்ற பிறகும், ஸோ के बाद அப்படின்னா பிறகு, के बाद भी அப்படின்னா வந்து பிறகும் அப்படின்னு அர்த்தம். ஸோ கிணற்றை விற்ற பிறகும் சம்ருத் வியக்தி உஸ்கா ஜல் பிரயோக் கர்த்தா ரஹா. ஸோ அந்த பணக்கார வியக்தி, வியக்தி அப்படின்னா வந்து நபர் அப்படின்னு அர்த்தம். பணக்கார நபர் வந்து உஸ்கா ஜல், இந்த இடத்துல உஸ்கான்றது என்னன்னா அந்த கூவாவை மீன் பண்றோம். ஓகே, ஸோ அந்த கிணத்தோட தண்ணி அப்படின்னு சொல்றாங்க. ஜல் அப்படின்னா வந்துட்டு தண்ணி அப்படின்னு அர்த்தம். ஸோ ஹிந்தியில வந்து பார்த்தோம் அப்படின்னா பானி, ஜல், நீர், அம்பு, இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கு தண்ணிக்கு. ஓகே, ஜல் பிரயோக் கர்த்தா ரஹா அப்படின்னா வந்து உபயோகம் செய்து கொண்டே இருந்தார் அப்படின்னு அர்த்தம். பாருங்க, கர்த்தா ரஹா, ஸோ யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாரு அப்படின்னு அர்த்தம். பிரயோக் கர்னா, இஸ்தமால் கர்னா, உபயோக் கர்னா எல்லாத்துக்குமே அர்த்தம் வந்து யூஸ் பண்றது தான். गरीब किसान को बहुत क्रोध आया. क्रोध அப்படின்னா வந்துட்டு கோபம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, गरीब किसान को அப்படின்னா ஏழை விவசாயிக்கு வந்து மிகவும் கோபம் வந்தது. बहुत அப்படின்னா மிகவும், மிகவும் கோபம் வந்தது. उसने अकबर को जाकर अपनी समस्या बताई. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னாலே தெரியும், இந்த மாதிரி சென்டென்ஸ் வந்ததுன்னா நிறைய பேர் டவுட்ஸ் கேட்குறீங்க. ஆக்சுவலாக நம்ம தமிழ்ல எப்படி வந்து வார்த்தைகளை வந்து ஒரு சென்டென்ஸ்ல மாறி மாறி போட்டுக்கிறோமோ அதே மாதிரி தான் இங்கே. ஸோ அக்பர் கோ ஜாக்கர் அப்படின்றது எப்படி வரும் அப்படின்னு, இது வந்து எப்பவுமே சென்டென்ஸ் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்க, அப்பதான் புரியும். அதாவது உஸ்னே ஜாக்கர் அக்பர் கோ சமஸ்யா பத்தாயி அப்படின்னு தான் ஆக்சுவலா வேர்டு. அரேஞ்ச்மெண்ட் படி பார்த்தோன்னா ப்ராப்பரா இருக்கும். அதாவது அக்பர் கோ பத்தாயி அப்படின்னா அக்பரிடம் சொன்னாரு, அக்பருக்கு சொன்னாரு, அக்பர் கிட்ட போய் சொன்னாரு, அதுதான் அது. ஓகே, இது வந்து என்னன்னா நம்ம தமிழ்ல மாதிரிதான் நம்ம வார்த்தைகள் எப்படி வேணாலும் போட்டு பேசுவோம் இல்லைங்களா. தமிழ்ல ஆர்டர் வந்து பெரும்பாலும் அவ்வளவா பார்க்க மாட்டோம். அதாவது நீ எங்க போற நீ, ஸோ அந்த மாதிரி எங்க நீ போற, பாருங்க அந்த வேர்ட்ஸ் வந்து நம்ம எப்படி வேணாலும் போட்டு ஒரு சென்டென்ஸோ ஒரு கொஸ்டினோ ஃப்ரேம் பண்ணோம். அதே மாதிரிதான் ஹிந்திலையும். உஸ்னே, இந்த இடத்துல உஸ்னேங்கிறது வந்து அந்த கிசானை மீன் பண்றோம். உஸ்னே அக்பர் கோ ஜாக்கர் அப்பனி சமஸ்யா பத்தாயி. ஸோ அக்பரிடம் சென்று தன்னுடைய, அப்பனி அப்படின்றது வந்து தன்னுடைய, சமஸ்யா பத்தாயி, சமஸ்யான்னா ப்ராப்ளம், இது ஃபெமினைன் டேர்மா கன்சிடர் பண்றோம். அதனாலதான் இந்த இடத்துல வந்து அப்பினி அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல பாருங்க அப்பினின்னு இருக்கு. ஏன்னா வந்து படோசி, சம்ருத் படோசிங்கிறது வந்து இந்த சம்ருத் அப்படிங்கிறது மேஸ்குலைன் டேர்ம், அதனால அப்பினே அப்படின்னு மரியாதையை கொடுத்துருக்கோம். தன்னுடைய, இதுவும் வந்து தன்னுடைய தான், இது வந்து ஃபெமினைன் டேர்ம், அதனால முன்னத்த வார்த்தையில சேஞ்ச் கொடுத்துருக்கோம். ஓகே, சமஸ்யானா வந்து பிரச்சனை, பத்தாயி அப்படின்றது வந்துட்டு இது ஃபெமினைன் டேர்ம். ஏன்னா வந்து சமஸ்யாங்கிறது பத்தாயி, அது அப்படி ஃபெமினைன் டேர்ம்ன்றனால இப்படி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல நான் பத்தாயான்னு சொல்லிட்டா தப்பானா தப்பு ஒன்றும் கிடையாது. ஓகே,
பாஸ்ட் டென்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த நே ஃபார்ம்ஸ் வந்தாலும் நம்மளுக்கு வந்துட்டு பிரச்சனை கிடையாது. ஏன்னா இங்க பாருங்க, இங்க நே ஃபார்ம் வந்துருச்சு. இந்த இடத்துல நீங்க வந்து இது ஃபெமினைன் டேர்ம், சமஸ்யாங்கிறது ஃபெமினைன் டேர்ம்ன்றனால பத்தாயின்னு கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல பத்தாயான்னு சொல்லிட்டீங்கனாலும் அக்செப்டட் தான். ஓகே, ஏன்னா இங்க நே வந்திருக்கு. உஸ்னே அக்பர் को जाकर अपनी समस्या बताई. किसान की समस्या सुनने के बाद अकबर ने उस समृद्ध व्यक्ति से पूछा. किसान की समस्या सुनने के बाद ना பிறகு, समस्या பிரச்சனை, கிசானுக்கு சமஸ்யானா விவசாயியின் பிரச்சனையை கேட்ட பிறகு. ஓகே, சுன்னா அப்படின்னா வந்து கேட்பது, காதால் கேட்பது, லிசன் பண்றது. கேட்ட பிறகு அக்பர் நே உஸ் சம்ருத் வியக்தி சே பூச்சா. அக்பர் வந்து அந்த, இந்த இடத்துல உஸ் அப்படின்னா அந்த அப்படின்னு வரும். சம்ருத் வியக்தி அப்படின்னா வந்து பணக்கார நபர் அப்படின்னு அர்த்தம். சே பூச்சா அப்படின்னா பணக்கார நபரிடம் கேட்டார். ஸோ இது எல்லாமே வந்து ப்ரப்போசிஷன்ஸ்ல நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா, இது வந்து டம் சவுண்டை குறிக்கும். பணக்கார நபரிடம் கேட்டார், என்ன கேட்கிறாருன்றது டைரக்ட் ஸ்பீச்லயே டபுள் கோட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. कुआं बेचने के बाद भी तुम उस पानी का उपयोग क्यों कर रहे हो? सो அவர் என்ன கேட்கிறாருன்னா, கூவா பேச்னே கே பாத் பி, கிணறை விற்ற பிறகும். மேலேயே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, பேச்னானா விற்பது, கே பாத் பின்னா பிறகும் அப்படின்னு அர்த்தம். கிணற்றை வெற்ற பிறகும், தும் அப்படின்னா நீ, உஸ் பானி, இந்த இடத்துல வந்து உஸ் பானி அப்படின்னா அந்த தண்ணீரை, அதாவது இந்த கிணத்தோட தண்ணீர் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கா உபயோக் கியூ கர் ரஹே ஹோ, அதன் அந்த கிணத்தோட தண்ணிய ஏன் யூஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவரு கேட்கிறாரு. உபயோக் கர்னானாலும் வந்துட்டு யூஸ் பண்றதுதான். சம்பத் வியக்தி நே உத்தர் தியா. ஸோ அந்த பணக்கார வியக்தினே உத்தர் தியா. நே அப்படின்றது வந்துட்டு பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கிறனால நம்ம நே ஆட் பண்ணிட்டு இருக்கோம். இங்கெல்லாம் எல்லா டைமுமே நே வராது. அந்த வேர்ப் நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை பேஸ் பண்ணி எதை யாரைன்னு கம்பேர் பண்ணிட்டு இங்க யூஸ் பண்ணுங்க. சம்ருத் வியக்தின்னு உத்தர் தியா. உத்தர் அப்படின்னா வந்து ஆன்சர் அப்படின்னு அர்த்தம். ஓகே, பதில் அப்படின்னு அர்த்தம். பதில் கொடுத்தார், அதாவது பதில சொன்னாரு அப்படின்னு அர்த்தம். என்ன சொல்றாருன்றத அதையும் வந்து டைரக்ட் ஸ்பீச்லயே கொடுத்துருக்காங்க. மகாராஜ், அதாவது அவரே பேசின மாதிரி கொடுத்துருக்காங்க. महाराज मैंने तो केवल कुआं बेचा है, उसके भीतर का पानी नहीं बेचा है. महाराज, அதாவது அவர் வந்து கூப்பிடுறாரு, அட்ரஸ் பண்றாரு. மகாராஜா அல்லது வந்து அரசே, அந்த மாதிரி கூப்பிடுறாரு. அரசே, मैंने तो केवल कुआं बेचा है, நானும் வெறும், அதாவது கேவல் அப்படின்னா வந்து வெறும் அல்லது மட்டுமே அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதாவது கிணறை மட்டுமே விற்று இருக்கிறேன். பேச்சாஹே அப்படின்னா விற்று இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். உஸ்கே பீத்தர் கா பானி நெஹி பேச்சா ஹே. பீத்தர் அப்படின்னா வந்து உள்ளே அப்படின்னு அர்த்தம். அந்தர் அப்படின்னாலும் உள்ளேதான், பீத்தர்னாலும் உள்ளேதான். உஸ்கே பீத்தர், இந்த இடத்துல உஸ்கேங்கிறது அந்த கிணறு, கிணறுக்குள்ளே இருக்கும் பானியை விற்கவில்லை, அதாவது தண்ணீரை விற்கவில்லை அப்படின்னு சொல்றாரு. ஸோ மகாராஜா, நான் வந்து கிணத்தை தான் வித்திருக்கேன், கிணத்துக்குள்ள இருக்க தண்ணியை வைக்கல அப்படின்னு சொல்றாரு. அக்பர் துவிதாமே படுகையே. ஸோ படுகையே அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு நிறைய இடத்துல ஒவ்வொரு மாதிரி மீனிங், ஒரு சிச்சுவேஷன் வச்சுதான் அதோட எக்ஸாக்ட் வேர்ட். தனியா பார்த்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து என்னன்னா மாட்டிக்கொண்டாரு அப்படின்னு அர்த்தம். துவிதா அப்படின்னா வந்து இக்கட்டான சூழ்நிலை, சங்கடமான சூழ்நிலை, ஒரு பிரச்சனையான சூழ்நிலை, இல்ல கன்ஃபியூசிங்கான சூழ்நிலை, இப்படி வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த சிச்சுவேஷன் பொறுத்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அக்பர் துவிதாமே படுகையே அப்படின்னா அக்பர் வந்து ஒரு இக்கட்டான நிலையில மாட்டிக்கிட்டாரு. இஸ் சமஸ்யா கா நிதான் உனே சமஜ் நஹி ஆ ரஹா தா. நிதான் அப்படின்னா வந்து என்னன்னா அந்த பிரச்சனையோட வேறு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் அது. அதாவது நம்ம இங்கிலீஷ்ல எல்லாம் எடுத்துட்டோம், அந்த டயக்னோஸ் பண்றது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் அது. ஸோ அவரால் வந்து அந்த டயக்னோஸ் பண்ண முடியலங்கிறத இந்த இடத்துல அர்த்தம். இஸ் சமஸ்யா கா நிதான், இந்த பிரச்சனையோட வேறு, இல்லைன்னா வந்து இந்த பிரச்சனை என்னதான் காரணம் அப்படிங்கறது இந்த அடி இதை வந்துட்டு அவர்னால வந்து புரிஞ்சுக்க முடியல. உனே சமஜ் நஹி ஆரஹாத்தா அப்படின்னா, உனேங்கிறது இந்த இடத்துல அக்பரை மீன் பண்றோம். சமஜ் நஹி ஆரஹாத்தா அப்படின்னா வந்து புத்திக்கு எட்டல, புரியல அப்படின்னு அர்த்தம். உன்ஹோனே பீர்பல் சே சகாயத்தா லி. உன்ஹோனே, இந்த இடத்துலயும் வந்து பாருங்க, உன்ஹோனே அப்படிங்கறது அவரை மீன் பண்றோம், அதாவது அக்பரை. நே ஃபார்ம்ஸ் வந்துருச்சு. ஸோ இந்த நே ஃபார்ம் யூஸ் பண்ணியிருந்தாலுமே இந்த சகாயத்தான்றது ஃபெமினைன் டேர்ம், அதனால லீ அப்படின்னு போட்டிருக்கோம். இல்லை நான் அவசரத்துல நேன்றதுனால நான் லியா நீங்க போடலாமான்னா தாராளமா போடலாம். அப்போ அந்த லியா வந்து இப்படி போடணும். ஓகே, நம்ம ஆல்ரெடி பாஸ்ட் டென்ஸ்ல இதை பார்த்துருக்கோம். சில பேர் வந்து கேட்குறீங்க, இது எப்படி நீங்க இதை எக்ஸ்பிளைன் பண்றீங்க இப்படி அப்படின்ட்டு. நான் இப்போ வந்து மெயினாக இந்த ஸ்டோரிஸ் கொடுக்கறது வந்து என்னன்னா சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எப்படி இருக்குன்றத
இது பண்றதுக்காகவும் ஒக்காபுலரிக்காகவும் தான். இதெல்லாம் எப்படி வந்துச்சுங்கிறது நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் லெசன்ஸ்லயே நான் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஓகே, அதை பார்த்தவங்களுக்கு இது ஈஸியா இருக்கும். பிகாஸ் ஒவ்வொரு சென்டென்ஸும் வந்துட்டு நம்ம கிராமர் ஓனோனா ஒவ்வொரு வேர்ட் பை வேர்டாக சொன்னோம்னா நம்மளால கம்ப்ளீட்டே பண்ண முடியாது. அதனால தான் நான் வந்துட்டு ப்ரீவியஸாகவே அது எப்படி வரும் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டேன். இது வந்து என்னன்னா ஒரு ரிமைண்ட் பண்றக்கோ ஒரு ப்ராக்டிஸ் பண்றதுக்காக தான். ஓகே, இது வந்து சென்டென்ஸ் ஃபார்மேஷன் அண்ட் வொக்காபுலரி அதிகமாக தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்டோரிஸ் எல்லாம் போடுறேன். உன்ஹோனே பீர்பல் சே சகாயத்தா லீ. அதாவது லீ அப்படின்னா எடுத்துக்கொண்டார் அப்படின்னு அர்த்தம், பெற்றார் அப்படின்னு அர்த்தம். இதே வந்து மாங்கி அப்படின்னு எழுதுனோம்னா இங்க வந்துட்டு கேட்டார் அப்படின்ற மாதிரி கேட்டார் அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு உன்ஹோனேங்கிறது அக்பரை மீன் பண்றோம். அக்பர் வந்து பீர்பால் கிட்ட உதவிய எடுத்துக்கிறாரு. பீர்பல் நே சம்ருத் வியக்தி சே பூச்சா. இப்போ வந்து இதை கேட்டதும் பீர்பல் நே சம்ருத் வியக்தி சே பூச்சா. பீர்பல் வந்து அந்த பணக்கார நபரிடம் கேட்கிறாரு. அதுவும் வந்துட்டு டைரக்ட் ஸ்பீச்ல கொடுத்திருக்காங்க. तुमने किसान को कुआं बेचा है पर पानी नहीं, क्या यह सच है? तुमने किसान को कुआं बेचा है. நீ வந்து விவசாயிக்கு கிணறை விற்று இருக்கிறாய். பேச்சா ஹே அப்படின்னா விற்று இருக்கிறாய். ஆனால் இந்த இடத்துல பர் அப்படின்னா ஆனால் அப்படின்ற அர்த்தத்துல எடுத்துக்கணும். பானி நிகி ஆனா தண்ணியே இல்ல அப்படியா, கியா யா சச் அப்படின்னு கேக்குறாரு. இது உண்மையா அப்படின்னு. சச் அப்படின்னா உண்மை அப்படின்னு அர்த்தம். சோ நீ வந்து கிணறு வித்திருக்க ஆனா தண்ணி இல்ல, இது உண்மையா அப்படின்னு, அதாவது கரெக்டா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. உஸ் வியக்தினே உத்தர் தியா. அதாவது அந்த பணக்கார நபரை எடுத்துக்கணும். ஓகே, உஸ் வியக்தி அப்படின்னா அந்த நபர், அந்த பணக்கார நபர் உத்தர் தியா அப்படின்னா பதில் கொடுத்தார். என்ன கொடுத்தாருன்னா ஜி ஸ்ரீமான் எஸ் சச் ஹே. ஸ்ரீமான் அப்படின்னா வந்து அரசே, மரியாதை கூடிய, இந்த மாதிரி எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, எஸ் சச் ஹே அப்படின்னா இது உண்மை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்ததுல வந்துட்டு பீர்பல் என்ன சொல்றாருங்கிறது டைரக்ட் ஸ்பீச்ல கொடுத்திருக்காங்க. ஐசி ஸ்திதி மே. ஸ்திதி அப்படின்னா வந்து சிச்சுவேஷன் அப்படின்னு அர்த்தம், நிலை, சூழ்நிலை அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்துட்டு நம்ம எப்படி இதை எடுத்துக்கணும்னா அப்படி இருக்கையில், இப்படி இருக்கையில்னால நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அப்படி இருந்தா நீ இப்படி செஞ்சிரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதாவது ஐசி அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில், இந்த சூழ்நிலையில் அப்படின்னு அர்த்தம். ஓகே, अपना जल कुएं में रखने का किराया तुम्हें किसान को देना पड़ेगा. अपना जल தன்னுடைய தண்ணீரை, ஜல் வந்து மேஸ்குலைன் டேர்ம், அதனால இங்க பாருங்க தன்னுடையங்கிறத இந்த இடத்துல வந்து அப்புனான்னு மாத்திட்டோம். மேல வந்து ரெஸ்பெக்டோட பேசும்போது அப்படின்னு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல கொடுத்தோம். அதுக்கப்புறம் சமஸ்யாவை சொல்லும்போது அப்படின்னு சொன்னோம். ஏன்னா சமஸ்யா ஃபெமினைன் டேர்ம், இது வந்து ஜல் வந்து மேஸ்குலைன் டேர்ம், அதனால வந்து இந்த இடத்துல வரக்கூடிய தன்னுடையக்கு வந்து அப்புனான்னு போட்டிருக்கோம். ஓகே, அப்புனா ஜல் அப்படின்னா தன்னுடைய தண்ணீர். ஓகே, தன்னுடைய தண்ணீரை கூவேமே, கூவா அப்படின்றது கிணறு, கிணற்றில். ஓகே, கிணற்றில் இல் சவுண்டுக்கு இந்த மே போட்டிருக்கோம். கிணற்றில் ரக்கனேகா கிராயா வைப்பதற்கான வாடகை. கிராயா அப்படின்னா வாடகை அப்படின்னு அர்த்தம். துமே கிசானுக்கோ தேனா படேகா. சோ நீ வந்துட்டு விவசாயிக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. தேனா படேகானா கொடுக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். பீர்பல் நே கஹா. பீர்பல் வந்து இப்படி சொல்லிடுறாரு. ஸோ இப்படி இருக்கையில, அதாவது அவர் வந்து ஆமா இது உண்மைதான், நான் கிணற வித்த தண்ணியை வைக்கலன்னு சொன்னோடனே அப்படி இருக்கிற சூழ்நிலையில நீ வந்து உன்னோட தண்ணியை வந்து கிணத்துல வச்சிருக்க, அதுக்கான வாடகையை வந்துட்டு நீ விவசாயிக்கு கொடுத்தாகணும் அப்படின்னு பீர்பல் சொல்றாரு. समृद्ध व्यक्ति समझ गया कि वह फंस गया है और यहाँ उसकी दाल नहीं गलेगी. சம்ருத் வியக்தி பணக்கார நபர், சமஜ்கயா அப்படின்னா புரிந்து கொண்டார். ஓகே, பணக்கார நபர் வந்து புரிந்து கொண்டார். என்னன்னு புரிந்து கொண்டார் அப்படின்னா என்னன்னா ஃபஸ் கயா ஹே. ஃபஸ் ஜானா அப்படின்னா மாட்டிக்கொள்வது அப்படின்னு அர்த்தம். ஃபஸ் கயா ஹே அப்படின்னா மாட்டிக்கொண்டதை அவர் புரிஞ்சுக்கிறாரு. அவர் யஹா உஸ்கி தால் நெஹி கலேகி. தால் அப்படின்னா வந்து பருப்பு அப்படின்னு அர்த்தம். கல்னா அப்படின்னா வந்துட்டு வேகிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ அவர் வந்து புரிஞ்சுக்கிறாரு, நம்ம நல்லா வசமா மாட்டிக்கிட்டோம், இங்க நம்மளோட பருப்பு வந்து வேகாதுன்னு அவர் புரிஞ்சுக்கிறாரு. ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஹிந்தியில வந்து ஒரு முகாவரவே சொல்லுவாங்க. ஓகே, தால் கல்னா அப்படின்ட்டு, அதாவது என்னன்னா பருப்பு வேகிறது அப்படின்னு அர்த்தம். நம்ம தமிழ்லையுமே நம்ம நிறைய பேர் பேசுறது நம்ம கேட்டிருப்போம், மூவிஸ்ல எல்லாம் கூட பார்த்திருப்போம். ஓம் பருப்பு இங்க வேகாது அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் இது. யஹா உஸ்கி தால் நெஹி கலேகி. ஸோ அவருடைய பருப்பு இங்க வேகாதுன்னு அவரு புரிஞ்சுக்கிறாரு. அதாவது அந்த பணக்கார வியக்தி. யஹா அப்படின்னா இங்கே. उसने किसान से क्षमा याचना की और चुपचाप चला गया. सो क्षमा याचना,
ஸோ ஷமா யாச்சனா அப்படின்னு வந்து மன்னிப்பு கேட்பது அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல கீ அப்படின்னு போட்டிருக்கிற காரணம் என்னன்னா, இதுவும் பாஸ்ட் டென்ஸ்ல தான் இருக்கு பாருங்க, உஸ்னேன் தான் இருக்கு. இது வந்து ஃபெமினைன் டேர்மா கன்சிடர் பண்றோம். அதனாலதான் இங்க இந்த இடத்துல கீ அப்படின்னு போட்டிருக்கோம். இங்கேயும் நம்ம கியான்னு போட்டு பேசினோம்னாலும் ஓகே தான். உஸ்னே கிசான் சே ஷமா யாச்சனா கியான்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். அப்போ கியான்னு போட்டோம்னா இப்படி வந்துடும். இந்த சுழிச்சு விட்டுருக்கிற ரைட் சைடு இல்லாம லெஃப்ட் சைடு போட்டு யா போட்டுருவோம். இந்த யாவை வந்து இங்க போடுவோம். ஓகே. அவர் சுப்சாப் சலா கயா அப்படின்னா அமைதியாக சென்று விட்டார் அப்படின்னு அர்த்தம். சுப்சாப்னா அமைதியாக அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்டோரியை ஒரு வாட்டி அப்படியே ரீட் அவுட் பண்ணிடுறேன். किसान का कुआं। एक गरीब किसान ने अपने समृद्ध पड़ोसी से एक कुआं खरीदा। कुआं बेचने के बाद भी समृद्ध व्यक्ति उसका जल प्रयोग करता रहा। ஸோ இந்த இடத்துல வந்து உஸ்கா ஜல்கா பிரயோக் கர்த்தா ரஹான்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். ஓகே, ஏன்னா வந்து நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா, உபயோக் கரோ, இஸ்தமால் கரோ, பிரயோக் கரோ இதெல்லாம் வரும்போது முன்னாடி கா ஃபார்ம் போட்டு நம்ம பேசலாம். இன்னொரு இடத்துல அந்த கா போட்டும் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம், அதை பார்க்கலாம். गरीब किसान को बहुत क्रोध आया। उसने अकबर को जाकर अपनी समस्या बताई। किसान की समस्या सुनने के बाद अकबर ने उस समृद्ध व्यक्ति से पूछा, कुआं बेचने के बाद भी तुम उस पानी का उपयोग कर रहे हो? सो இந்த இடத்துல பாருங்க, உஸ் பானி கா உபயோக. ஓகே, இந்த இடத்துல கா போட்டிருக்கோம். யூஸ்வலாவே ரூல் என்னன்னா, உபயோக் கரோ, இஸ்தமால் கரோ, பிரயோக் கரோ இதெல்லாம் வரும்போது முன்னத்த இடத்துல கா போட்டு நம்ம யூஸ் பண்ணோம். ஓகே, மேக்கிங் யூஸ் ஆஃப் இட் அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் பேசுறது. समृद्ध व्यक्ति ने उत्तर दिया, महाराज मैंने तो केवल कुआं बेचा है, उसके भीतर का पानी नहीं बेचा है. இந்த இடத்துல ஏன் தோ வருது அப்படின்னு, இது வந்து ஒரு எக்ஸ்பிரஷன். அதாவது என்னன்னா, நானும் வெறும் இதைத்தான் வித்தேன். நம்ம தமிழ்ல எல்லாம் வந்து இதுக்குன்னு அர்த்தம் பார்த்தோம்னா கிடையாது, இது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது வந்து ஒரு வகையில எக்ஸ்பிரஸ் பண்றது, நம்ம எமோஷன்ஸை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய வார்த்தை தான் இது. இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் வரும்போது இந்த தோ. ஓகே, நானும் வெறும் கிணறதான் வித்திருக்கிற, தண்ணியே விக்கல அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. अकबर दुविधा में पड़ गए। इस समस्या का निदान उन्हें समझ नहीं आ रहा था। उन्होंने बीरबल से सहायता ली। बीरबल ने समृद्ध व्यक्ति से पूछा, तुमने किसान को कुआं बेचा है पर पानी नहीं, क्या यह सच है? उस व्यक्ति ने उत्तर दिया, जी श्रीमान, यह सच है। ऐसी स्थिति में अपना जल कुएं में रखने का किराया तुम्हें किसान को देना पड़ेगा, बीरबल ने कहा। समृद्ध व्यक्ति समझ गया कि वह फंस गया है और यहाँ उसकी दाल नहीं गलेगी। उसने किसान से क्षमा याचना की और चुपचाप चला गया. இதே வந்து ஷமா மாங்கி அப்படின்னு சொன்னோம்னாலும் ஓகே தான், இல்ல சமா யாச்சனா கீன்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். இப்போ மேலே பார்த்த ஸ்டோரியிலேருந்து சில ஒக்காப் எடுத்து அதோட மீனிங் தமிழில் கொடுத்துருக்கேன், பார்க்கலாம். கிசான் அப்படின்னா உழவர் அல்லது விவசாயி, குவா அப்படின்னா கிணறு, கரீப் ஏழை, சம்ருத் பணக்கார, வியக்தி நபர், ஜல் பானி தண்ணீர், படோசி பக்கத்து வீட்டுக்காரர் அல்லது அக்கம் பக்கத்தார் அப்படின்னு சொல்லலாம். கரீதுனா அப்படின்னா வாங்குவது, பேச்சுனா விற்பது, கே பாதுபி அப்படின்னா பிறகும், கே பாதுனா பிறகு, கே பாது பி அப்படின்னா பிறகும் அப்படின்னு அர்த்தம். பிரயோக் கர்னா, உபயோக் கர்னா இதெல்லாம் வரும்போது உபயோகம் செய்வது அதுல அல்லது பயன்படுத்துவதுன்னு அர்த்தம் தமிழ்ல. பகுத் மிகவும், குரோத் கோபம், சமஸ்யா பிரச்சனை, சுனுனா காதால் கேட்பது, பத்தானா சொல்வது, பூச்சுனா கேள்வி கேட்பது. ஏன்னா ரெண்டு இடத்துலயுமே வந்து கேட்பதுன்னு வருது இல்லைங்களா, இதுவும் கேட்பது இதுவும் கேட்பது. ஆனா சுனுனான்னா காதால் கேட்பது, அதாவது லிசன் பண்றது, கவனிச்சு கேட்கறது. இதே வந்து பூச்சுனா அப்படின்னா கேள்வி கேட்பது, கேள்வி கேட்கறது இல்லைன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்கறது, அந்த மாதிரி. ஆக மொத்தம் ஒரு கேள்வியை ரைஸ் பண்றோம். உத்தர் தேனா பதில் கொடுப்பது அது அல்லது பதில் சொல்வது அப்படின்னு அர்த்தம். கேவல் அப்படின்னா மட்டுமே, பீத்தர் உள்ளே, துவிதா தடுமாற்றம் குழப்ப நிலை அதெல்லாம். படுஜானா அப்படின்னா மாட்டிக்கொள்வது, நிதான் நோய் அல்லது பிரச்சனையை கண்டறிவது, காரணம் அறிதல். சமஜ் ஆனா புரிந்து கொள்வது, சகாயத்தா உதவி, சச் உண்மை, ஸ்திதி அப்படின்னா சூழ்நிலை, நிலைமை, இடம், சந்தர்ப்பம் அதெல்லாம்.
கிராயா வாடகை, ஸ்ரீமான் அப்படின்னா திரு அல்லது அரசே, மரியாதைக்குரிய, அதெல்லாம் எடுத்துக்கலாம். தேனா படேகா அப்படின்னா கொடுக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் ஜானா அப்படின்னா மாட்டிக்கொள்வது. யஹா இங்கே, தால் கல்னா பருப்பு வேகுவது, கல்னா அப்படின்னா வேகுவது, தால் அப்படின்னா வந்து பருப்பு. ஷமா யாச்சனா கர்னா மன்னிப்பு கேட்பது. சுப்சாப் அப்படின்னா அமைதி அல்லது அமைதியாக. சலா ஜானா போய் விடுவது, சென்று விடுவது அப்படின்னு அர்த்தம். ஸோ மேலே பார்த்தோம் இல்லைங்களா ஸ்டோரி, அது அப்படியே வந்துட்டு ஃபுல்லாகவே தமிழ் லெட்டர்ஸ்லேயே வந்துட்டு நான் அப்படியே கீழே கொடுத்துருக்கேன் ஃபுல் ஸ்டோரியும். ஓகே, ஹிந்தி ஸ்டோரியும் அப்படியே தமிழ் லெட்டர்ஸில் கொடுத்துருக்கேன். அதுக்கு கீழே ஃபுல் ஸ்டோரியை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ்லேயே கொடுத்துருக்கேன். அது ஒரு வாட்டி ரீட் அவுட் பண்ணிடுறேன். உழவரின் கிணறு. ஒரு ஏழை உழவர் தன் பணக்கார பக்கத்து வீட்டுக்காரரிடமிருந்து ஒரு கிணற்றை வாங்கினார். கிணற்றை விற்ற பிறகும் பணக்கார நபர் அதன் தண்ணீரை பயன்படுத்தி கொண்டிருந்தார். ஏழை விவசாயிக்கு மிகவும் கோபம் வந்தது. அவர் அக்பரிடம் சென்று தன் பிரச்சனையை சொன்னார். உழவரின் பிரச்சனையை கேட்ட பின், கிணற்றை விற்ற பிறகும் நீ அந்த தண்ணீரை ஏன் பயன்படுத்துகிறாய் என்று அக்பர் அந்த பணக்கார நபரிடம் கேட்டார். அரசே, நான் கிணற்றை மட்டுமே விற்றிருக்கிறேன், அதன் உள்ளே இருக்கும் தண்ணீரை விற்கவில்லை என்று பணக்கார நபர் பதில் கொடுத்தார். அக்பர் குழப்ப நிலையில் மாட்டிக்கொண்டார். இந்த பிரச்சனைக்கான காரணம் அவருக்கு புரியவில்லை. அவர் பீர்பலிடம் உதவி பெற்றார். நீ உழவருக்கு கிணற்றை விற்றிருக்கிறாய், ஆனால் தண்ணீரை இல்லை, இது உண்மையா என்று பீர்பல் பணக்கார நபரிடம் கேட்டார். ஆம் அரசே, இது உண்மை என்று பணக்கார நபர் பதில் கொடுத்தார். இந்த நிலையில், அதாவது அப்படி என்றால் அப்படின்ற மாதிரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். உன் தண்ணீரை உழவரின் கிணற்றில் வைக்க நீ உழவருக்கு வாடகை கொடுக்க வேண்டும் என்று பீர்பல் சொன்னார். தான் மாட்டிக்கொண்டோம் என்றும் இங்கே தனது பருப்பு வேகாது என்றும் பணக்கார நபருக்கு புரிந்துவிட்டது. அவர் உழவரிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு அமைதியாக சென்று விட்டார். ஸோ இந்த ஸ்டோரியில வந்துட்டு நம்ம புதுசா இவ்வளோ ஒர்க்கா பார்த்துருக்கோம். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர் பத்தி டீட்டெயிலாக பார்க்கலாம். See you in the next video. Until then, thank you. Bye bye.